நம்மளோட இன்ஸ்டன்ட் கேமரா. டிங் டிங். அப்படித்தான். தமிழ் வின்னர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். ஸ்டூடண்ட்ஸ், இதுவரைக்கும் நடந்த போட்டியில ஃபைனலா ஜெயிச்சது யாருங்கறத கன்ஃபார்ம் பண்ணிரலாம். சார், தமுராதா வின்னர்னு க்ளீனா தெரியுதுல, அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் செக் பண்ணணும் நீங்க? கொஞ்சம் பொறு கேமமாக்கி, என் கேமராவுல படம் பிடிச்சிருக்கேன். அந்த படம் சொல்ல யாரு ஜெயிச்சாங்கன்னு. அட, கையில காசு வாயில தோசைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்துருச்சே. இந்த படத்துப்படி யாருன்னா, ஓகே, படம் பார்த்ததுல தாமுரா தான் வின்னர்ங்கிறது கிளியரா தெரியுது. ஓகே, தாமுரா தான் வின் அனௌன்ஸ் பண்ணிருங்க. இதுக்கே இப்படியா? அடுத்ததா வந்து சண்டை போடுறது கேமமாக்கியும், அப்புறம் நம்ம கேனேஜியும். நான் போய் ஜெயிச்சிட்டு வரேன் பாரு யுமிகோ. நான் தான் ஜெயிப்பேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெடியா? சண்டை போடுங்க. விடாதீங்க. இப்ப மட்டும் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணா நான் தான் வின் பண்ணுவேன். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி யூஸ் பண்ண முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தான் ஜெயிப்பேன். எஸ் எஸ், குட் கோயிங், நல்லா பண்றீங்க, பியூட்டிஃபுல். விடாதீங்க விடாதீங்க, சீக்கிரம். கேமமாக்கி தான் வின்னர். சார், நான் தான் சார் வின் பண்ணேன். அதான் ரெஃபரி சொல்லிட்டார்ல, நான் தான் வின்னர்னு. ஐ அம் தி வின்னர் ஆஃப் தி கேம். சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஓகே ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் தான் படம் பிடிச்சிட்டேன்ல, படத்தை பார்த்து சொல்லிடலாம் யார் வின்னர்னு. இப்ப வருது பார். என்ன இது, கால் மட்டும் வந்திருக்கு? என்ன சார் இது? ஓ நோ, என் கேமரா என்ன கவுத்திருச்சு. பசங்க பாவம் எவ்வளவோ நம்பி இருந்தாங்க, ஆனா இப்படி ஆயிடுச்சு. கேட்கவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு சார். ஆனா இதுல நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? இந்த விஷயத்துல நீ எப்படி எனக்கு உதவ முடியும்? தப்பு என்னோடது. அவங்க ஸ்பீடுக்கு என்னால கேமரால கேப்சர் பண்ண முடியல. அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. தப்பு எங்க இருக்குன்னா, நான் பிராக்டிஸ் நிறைய பண்ண வேண்டி இருக்கு. அந்த டைமிங் ஏத்த ஸ்பீடு என்கிட்ட இல்ல. சார், நீங்க அண்ணாவோட ஸ்பீடுக்கு படம் பிடிச்சீங்கன்னா அப்புறம் யாரை வேணா பிடிக்கலாம். அப்படின்னா நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நானும் தயாரா இருக்கேன் சார். உடனே நான் என் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன். நீங்களும் கேப்சர் பண்ண ஆரம்பிங்க, சரியா? நிஞ்சோ ஷேடோ ரன் டெக்னிக்ல போறேன். உடனே என்ன நீங்க அழகா போட்டோ பிடிப்பீங்களா? ஓகே, ட்ரை பண்ணட்டுமே. ஆடா கனவுல. அட்டோரி, நீ எங்க இருக்க? அட்டோரி, அங்க இருக்கியா? இங்க வந்துட்டேன். எடுக்க முடியல. போட்டோலாம் எப்படி சார் வந்திருக்கு? போச்சு, ஒன்னத்தையும் காணோம். ஆளையே பிடிக்க முடியலப்பா. உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு போச்சு. சார் ரொம்ப நிதானமா இருக்கறதுனாலதான் அவரால போட்டோவெல்லாம் ஒழுங்காவே எடுக்க முடியறது இல்ல. இதுக்கு நானே ஒரு வழி பண்றேன். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால படம் பிடிக்கவே முடியலையே, என்ன பண்றது நானு? டிங் டிங், சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு. நிஞ்சா பைண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் டெக்னிக் பயன்படுத்தினா நிச்சயமா உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும் சார். என் மேல நம்பிக்கை வைங்க. ஓ அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்றேன். இந்த டெக்னிக்கோட எஃபெக்ட் உங்க மேல படக்கூடாதுன்னா நீங்க உங்க 2 காதுகளையும் இதால அடைச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன். ஓடுறவன நான் போட்டோ எடுத்தாகணுமே, என்ன பண்றது? நிஞ்சா பைண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் டெக்னிக். எடுத்துட்டேன், நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ட்ரை பண்ணலாம். வாரே வா, சூப்பர் சூப்பர், நல்ல போட்டோ எடுத்துக்கிறேன். நல்ல அட்டோரி, ரொம்ப தேங்க்ஸ் அட்டோரி. நன்றி எல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க? இந்த பைக்ல வரவன நான் போட்டோ எடுக்கிறேன். அட்டோரி, உன் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணு, பார்க்கலாம். நிஞ்சா பைண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் டெக்னிக். சூப்பர், இந்த ஆங்கிள் ஓகே, இந்த ஆங்கிள் ஓகே. படுத்துக்கிட்டு இதுவும் ஓகே. இது கூட நல்லதா இருக்கு. என்ன சார் இஷ்டத்துக்கு போட்டோ எடுத்து தள்ளுறீங்க போல இருக்கு. டிங் டிங்.
ஹட்டோரி சூப்பர் ஹட்டோரி எல்லா ஆங்கிளும் கிடைச்சிருச்சு. திருட தப்பிச்சு போயிட்டானே. என்னது திருடனா? அப்ப போட்டோ எடுத்தது திருடனையா? நீங்க கவலைப்படாதீங்க, எங்க சார் அந்த திருடனை போட்டோ எடுத்துட்டாரு. அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்னது அவனோட போட்டோ இருக்கா? எங்க? ஐயோ சூப்பர். இந்த போட்டோ வச்சு நான் அவனை உடனே பிடிச்சிருவேன். வேஸ்ட் கூட பெஸ்ட் ஆயிடுச்சு. வெரி குட் ப்ரொஃபசர். நீங்க உண்மையிலேயே நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்க போலீஸ் சைடுல இருந்து ஒரு நல்ல ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் என் கடமை சார். சார் வெல்டன் சார். நிஜமாவே நீங்க சூப்பரா கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். ப்ரொஃபசர் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதோ அவருக்கு உண்டான ரிவார்ட். இப்ப இதையும் போட்டோ பிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். டிங் 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 டிங். என்னது நான் வாங்குறதே நான் எடுக்கிறேனா? எப்படி நான் இந்த மாதிரி எல்லாம் எடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. அதிசயமா இருக்கு. அடேங்கப்பா, இத வெளியில சொன்னா நம்ப கூட மாட்டாங்களே. சாருக்கு என்ன இருந்தாலும் தன் மேல இந்த அளவுக்கு ஓவர் கான்பிடன்ஸா? டிங் டிங். மறந்து போன லாட்டரி. டிங் டிங். அப்பா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுமா. ரொம்ப அற்புதமா இருந்ததுமா சமையல். இதோ வந்துட்டு. ஹாய் டாடி. வாங்க கெனிச்சியப்பா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம். அப்படிங்களா? சரி அதை விடுங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாமா எடுத்து வை, எனக்கும் பசிக்குது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. ஆமா, என்னங்க இது லாட்டரி? அதுவா? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. அத நானே மறந்துட்டேன். எங்க காட்டு? ஒருவேளை ஏதாவது பரிசு விழுந்திருந்தா? அட நீ வேற, அதுக்கெல்லாம் எங்க விழ போகுது? ஐயோ, என்னங்க இது? 30 லட்சம் ரூபாங்க. 30,000 தானே? 30,000 கெனிச்சி, 30 லட்சம் ரூபாய். ஆஹா 30 லட்சமா? நிஜமாவே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான்மா. அப்பா ஒருவேளை 30 லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இது என்ன கேள்வி கேனுச்சு? பாதி உங்க அம்மாக்கு, மீதி உனக்கு. ஓ வாவ். ஆனா பாதி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் உருப்படியா செலவு பண்ண கெனச்சி. ஓ எனக்கு தெரியும் ஹட்டோரி. அந்த 15 லட்சத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிப்பேன். ஒரு 15 நூடுல்ஸ் வாங்க முடியுமா? அட ஷின்சோ, வாழ்க்கை பூரா நூடுல்ஸ் சாப்பிடலாம். அப்ப வாழ்க்கை பூரா சாக்லேட் ரோல் சாப்பிடலாமா? வாரே வா சாக்லேட் ரோல். வா ஜாலி. பேராசை பாரடைஸ் டைம். வெல்கம் மேம், வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த லாட்டரிக்கு ஏதாவது பிரைஸ் வந்திருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஷூர், பட் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஷூரா வெயிட் பண்றேன் மேம். ஒருவேளை இந்த லாட்டரியில மட்டும் பிரைஸ் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிக்குவேன். முதல்ல நல்ல நெக்லஸ், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ், என்னோட ஃபேவரட்டான ஜுவல்லரிஸ் எல்லாமே வாங்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வைர மோதிரத்தை போட்டு சும்மா கலக்கல ஸ்டைலா போகணும். என்ன நான் சொல்றது கரெக்டா? மிஸ்ஸஸ் மச்சுபா, இந்தாங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 30 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. 30 லட்சம் எனக்கா? சந்தேகமா இருக்கு. இருங்க உங்களுக்கு கிளி பாத்துக்கிறேன். என்னங்க என்ன போய் கிள்றீங்க? ஓ சாரி, என் கண்ணு நினைச்சு நான் உங்களுக்கு கிள்ளிட்டேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி பரவாயில்ல, நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. எங்க மறந்துட்டீங்க பாருங்க. மறந்துட்டேன். ஆனா இது இப்ப எப்படி கொண்டு போவேன்னா ஐடியா. இந்த காய்கறி பேக்ல பணத்தை வச்சுட்டு அப்புறம் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். எங்க அவசரத்துல காய்கறிய மறந்துட்டு போறீங்க பாருங்க. இந்த காய்கறிய நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. பாய். மார்க்கெட் போன மம்மி இன்னும் காணோமே. கபடி 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 கபடி. என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? சின்சோ சிஷிமாரு, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு போணும் வாங்க. ஓ சூப்பர், கிரேட். நல்ல வாங்க போலாம். வாங்க. நம்மள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு சின்சோ. நீ யார் ஃபாலோ பண்ணுவா? பாரு சின்சோ, யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றேன்ல. ஆமா மேம், சீக்கிரம் ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க, ஓடுங்க. ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. இந்தப்பா, யார் நீ? நீ எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ற? நான் ஃபாலோ பண்ணல, அர்ஜென்ட்டா பாத்ரூம் போறேன். ஒரு நிமிஷம் இங்க நில்லுங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? எங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் பிரைஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டு எங்களை ஃபாலோ பண்ணி அடிக்கலான்னு பாக்குறீங்களா?
உளர்வாய் செஞ்சோம் கிட்ட உழைச்சேனா கேட்டியா அந்த அம்மா கிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கா? ஆமா, பெரிய அமௌண்ட் தான். செஞ்சோ சீக்கிரமா வா சிஷிமாரு வா. நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுமா. 30 லட்சம் ஜெயிச்சதுக்காக உங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு வருத்தமாவும் இருக்கு. சரி ஹட்டோரி, நம்ம பணத்தை நாம எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் சரிதான். முதல்ல இந்த வீட்டை எப்படி நம்ம பாதுகாப்பா வைக்கிறதுங்கறத தான் யோசிக்கணும், புரியுதா? டிங் 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 டிங். வேலை முடிஞ்சது சிஷிமாரு. இப்ப அடுத்தது உன்னுடைய வேலைதான். வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். என்ன? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இந்த பணத்தை நான் எங்க பாதுகாப்பா ஒளிச்சு வைக்கிறது, எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு சரியான ஐடியா கிடைக்கலையே. பீரோல ஒளிச்சு வச்சாலும் திருடனுக்கு தெரிஞ்சிடும். என்ன பண்றது? ஃப்ரிட்ஜ்ல வச்சா நனைஞ்சு போயிடும், பாக்ஸ்குள்ள வச்சா. அம்மா, இந்த பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு தெரியும். வழக்கமா எல்லாரும் வைக்கிற இடத்துல வச்சா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம இந்த பணத்தை இந்த இடத்துல வைக்கிறோம். சரியாமா? இதை விட பாதுகாப்பான இடம் வேற கிடையாது. ஹட்டோரி, சூப்பர் ஐடியா. திருட திருட. காத்துல பால்கனில இருந்து விழுந்த இந்த கோட்டை பார்த்துதான் பயந்துருக்கீங்கம்மா நீங்க. ஓ இதானா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் ஹட்டோரி. பாரு, வந்துட்டு போகுது. பூனையா? அப்பா, எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல. அம்மா பாத்துமா. கெனிச்சு அங்க பாரு, கெனிச்சு அங்க பாரு. 5 லட்சம் ரூபாய் பணம் இந்த வீட்டுல தான் இருக்கு. உடாதீங்க, எல்லாரும் நாக்கு போடலாம். போச்சு போச்சு, திருடங்க எல்லாம் வந்து நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. மிஸ்ஸஸ் மிட்சுபா, என்னது இதெல்லாம் வெறும் கனவா? இந்தாங்க, உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு, அதுவும் 200 ரூபாய். என்னது 200 ரூபாவா? அப்ப இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? டிங் 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 டிங். அம்மா இப்படி நிம்மதியா போறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க முகத்தை பாக்கும் போதே அவங்க பெருசா எதுவும் லாட்டரியில ஜெயிக்கலங்கிறது தெளிவா தெரியுது. டிங் டிங். எப்படி தூங்கணும்னு சொல்லி கொடுங்க. டிங் டிங். எப்படி படுத்தாலும் தூக்கம் மட்டும் வரமாட்டேங்குது. ஷின்சோ, ஷிஷிமாரு, என்ன இங்க வந்துட்டீங்க? இது ஒண்ணு பாத்ரூம் இல்ல, இது என்னோட ரூம். கண்ணு முடிச்சு பாருங்க. ஷின்சோ, ஷிஷிமாரு. ஓஹோ, 2 பேரும் தூக்க கலக்கத்துல வந்துட்டீங்களா? என்னப்பா 2 பேரும் இங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க? போங்க போங்க, உங்க ரூமுக்கு போங்க, எழுந்துருங்க. நாங்க போறோம். இதுங்களுக்கு மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி எப்படிதான் தூக்கம் வருதோ. எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நல்ல ஐடியா ஹட்டோரி. டிங் டிங். என்ன ஆச்சு கெனிச்சு? ஏன் இப்படி காட்டு கத்துற? ஹட்டோரி, நான் நல்லா தூங்கணும், ஆனா தூக்கமே வரல. ஹெல்ப் பண்ணு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கெனிச்சு? நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு, தூக்கம் வரும். ஏதாவது ஐடியா கொடு ஹட்டோரி, எனக்கு ஒண்ணு தோணல. டிங் டிங். சரி சரி, ரொம்ப அவஸ்தைப்படாத. நான் உனக்கு தாலாட்டு பாடுறேன், தூக்கம் தானா வரும் பாரு. பாட்டு பாடுவியா? ஆராரோ ஆரிரரோ ஹட்டோரியின் பாட்டு இதுவோ. டிங் 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 டிங். அச்சச்சோ, தெரியாம கேட்டுட்டேன். வாய மூடு ஹட்டோரி ப்ளீஸ். கொஞ்ச நெஞ்ச தூக்கமும் போச்சு. என்னது கொஞ்ச நெஞ்ச தூக்கமும் போயிடுச்சா? ஆமா ப்ளீஸ் பா, ஏதாவது நல்ல ஐடியா கொடு. டிங் டிங். சரி சரி, கவலைப்படாத. இந்த வாட்டி ஒரு சூப்பர் ஐடியா குடுக்குறேன், கேக்குறியா? அதத்தானே நானும் கேட்டேன். சரி, இப்ப கண்ணை மூடிக்கிட்டு நல்லா இழுத்து போத்திக்கிட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பி. உன் கண்ணு முன்னாடி செம்மறி ஆடுங்க குதிச்சு குதிச்சு போறத நீ கற்பனை பண்ணணும். 1 ஆடு, 2 ஆடு, 3 ஆடுன்னு எண்ணிக்கிட்டே இரு. தூக்கம் தானா வரும் பாரு. ஹட்டோரி, 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 தயவு செஞ்சு எழுந்துக்கிறியா இல்லையா? டிங் டிங். சாரி, பாத்தியா, சொல்றதுலயே நான் தூங்கி போயிட்டேன். நீயும் நல்லா தூங்குவ, ட்ரை பண்ணி பாரு. நிச்சயமா உனக்கு நல்ல தூக்கம் வரும் கெனிச்சு, என்ன நம்பு. டிங் டிங். சரி, ஹட்டோரி சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். 1 எனக்கு தூக்கம் வருது, 2 எனக்கு தூக்கம் வருது, 3 எனக்கு தூக்கம் வருது,
4 எனக்கு தூக்கம் வருது. ஹட்டோரி, நான் முயற்சி பண்ணி பாக்குற முடியல. எனக்கு தூக்கம் வரலப்பா. தூக்கம் வருதுன்னு யார் சொல்ல சொன்னது உன்ன? ஹட்டோரி, சூப்பர் ஐடியா. நீ ஷீப்பா மாதிரி சுத்து, நான் தூங்கிடுறேன். ஓகேவா? அதுக்குதான் பலியாடு சிஷிமாரு இருக்கானே. பாவ சிஷிமாரு. நேரத்துக்கு எங்க கூப்பிடுற ஹட்டோரி, தூக்கம் வருது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி செய்யணும். புரியுதா சிஷிமாரு? அவன் தூக்கத்துக்கு நாட சரி மாறிட்டா போச்சு. என்ன பண்றது? காட்டா பண்ணமா நீங்க டெக்னிக் ஆடு போடுமா. டிங் 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 டிங். இப்ப ஆட்டுக்கு 2 கொம்பு தான் பாக்கி, அதையும் வச்சுட்டேன். டிங் டிங். ஓகே சிஷிமாரு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. தூக்கத்தை கடத்துக்கிட்டு 1 எனக்கு தூக்கம் வருது. சும்மா ஒரு 4 வாட்டி வந்தாலே அவன் தூங்கிடுவான், கவலைப்படாத. டிங் டிங். 2 எனக்கு தூக்கம் வருது. டிங் 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 டிங். 3 எனக்கு தூக்கம் வருது. 4 எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. 5 தூக்கம் வருது. 6 தூக்கம் வருது. 7 தூங்க போறேன். 8 நல்லா தூங்கிடுவேன். 9 நான் தூங்க போறேன். டிங் டிங். கெனிச்சி, கொஞ்சமாவது உனக்கு இப்ப தூக்கம் வருதா வரலையா? டிங் 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 டிங். 50 எனக்கு தூக்கம் வருது. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் தூங்கிடுவேன். அதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கண்ணை மூடி தூங்க பார்க்கலாம். நல்ல பிள்ளையாட்டம். இதுக்கு மேல அவ்வளவுதான் நினைக்கிறேன். 500 எனக்கு தூக்கம் வருது. டிங் 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 டிங். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும் போல இருக்கு. எனக்கு தூக்கம் வருது கடவுளே. டிங் டிங். போ சிஷிமாரு, திரும்பியும் வா. இதே வேலையா போச்சு. அசராம என்கிட்ட இருப்ப. 5000 எனக்கு தூக்கம் வருது. 5001 எனக்கு தூக்கம் வருது. இவன் என்னைக்கு தூங்குறதும் நான் எப்ப வேஷத்தை கலைக்கிறது? சிஷிமாரு, நீயா போக கூடாது. நான் தான் உன்னை தூக்கி போடுவேன். 10,000 எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருது. தூங்க போறேன். கெனிச்சிக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சு சிஷிமாரு. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா? இன்னும் 1 வாட்டியோ 2 வாட்டியோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். டிங் டிங். தூக்கி போட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் சுத்துது. முடிஞ்சல என்னால என்ன பண்ணுவேன்? ஜாலியா இருக்கு. தூங்க போறேன். வா சிஷிமாரு, தூங்கிக்கிட்டே வராத. சீக்கிரம் வா வா சிஷிமாரு. அப்படிதான். கடவுளே, எனக்கு தூக்கம் சொக்குதே. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. அவன் தூங்குனானா? டிங் டிங். ஐயோ, அவன் தூங்குனானோ இல்லையோ, எனக்கு தூக்கம் வருது. நின்னுகிட்டே தூங்குற அளவுக்கு பண்ணிட்டானே இந்த பையன். என்ன பண்றது? போங்கப்பா, இதுக்கு மேல என்னால எண்ண முடியாது. சிஷிமாரு, தூங்கிடாத. வா, நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தூங்காத. வா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். கை தவறிடுச்சு. என்ன சத்தம்? என்ன இது? சிஷிமாரு, என்ன இங்க இப்படி படுத்திருக்க? என்னாச்சு உனக்கு? சிஷிமாரு, முடியல மம்மி, என்னால முடியல. ஹட்டோரி, என்ன ஆச்சு உனக்கு? இங்க வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. எழுந்துரு. டிங் டிங். 5001 ஆடு, 5002 ஆடு. ஹட்டோரி, என்ன தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். இப்படி தூங்குற மாதிரி நடிச்சுதான் இவனை சமாளிக்கணும், வேற வழி இல்ல. டிங் டிங்.